ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன ஏஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி ஃபாரின்ல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பக்கத்து வீட்டுல ஹீரோயின் இருக்காங்க. இவங்க ஒரு ட்ரெஸ் கடையில ஒர்க் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு யோகி பாபு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. இந்த சூழ்நிலையில விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் ஒரு பெரிய ரவுடி கிட்ட கடன் வாங்க போறாங்க. அங்க ஒரு சூதாட்ட கிளப்பு இருக்கு. அங்க விஜய் சேதுபதி சூதாட்டம் விளையாடுறாரு. விஜய் சேதுபதி பயங்கரமா விளையாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வின் பண்றாரு. இத பார்த்த வில்லன் ஹீரோவை தோக்கடிக்கணும்னு நினைச்சு ஹீரோ கூட சூதாட்டம் விளையாடுறாரு. வில்லன் மிகப்பெரிய அமௌண்ட்டை பெட் கட்டுறாரு. பட் விஜய் சேதுபதி அதுக்கும் பெரிய அமௌண்ட்டை வில்லன் கிட்ட கடன் வாங்கி விளையாடுறாரு. வில்லன் சீட்டிங் பண்ணி ஹீரோவை தோக்கடிக்கிறாரு. இதனால ஹீரோ பெரிய கடனாளியா மாறுறாரு. இந்த பணத்தை ஒரு வாரத்துல திருப்பி தரலனா உயிரோட விடமாட்டேன்னு வில்லன் சொல்றாரு. இதனால ஹீரோ ஒரு பெரிய பேங்க்ல பணத்தை திருடலாம்னு முடிவு பண்றாரு. ஹீரோ அவர் நினைச்ச மாதிரி பேங்க்ல திருடினாரா இல்லையா? இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ பேங்க் பணத்தை ஆட்டையை போடுற சீன் நல்லா இருக்கு. ஆட்டையை போட்ட பிறகு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அது படத்துல பரவலாம இருக்கு. படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. ஹீரோவோட ரியாக்ஷன், ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே படத்துல நல்லா இருக்கு. யோகி பாபுவோட நிறைய டைமிங் காமெடி படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்காவே டிசைன் பண்ணல. அதுலயும் படத்தோட வில்லன் கதாபாத்திரம் சுத்தமா சரியில்லை. படத்தோட லவ் பர்சனும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஏற்கனவே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பாட்டு அடுத்தடுத்து வருது. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுது. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. அதனாலே படம் போரிங்கா இருக்கு. கண்டிப்பா படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை ஆறுமுககுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, ருக்மிணி, யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் காமெடி கலந்த டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.